இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் கிண்டிருக்கோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான சாதனம் அவ்வளோவுமே கடையிலேருந்து வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே பல்லாரி தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமையலை தொடங்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். உள்ளி எல்லாமே எவ்வளோ சூப்பராக வெட்டிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இனி பாருங்கள் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கும். உள்ளியை நல்லா வசக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வசங்கி வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சூப்பராகவே ரெடி ஆகிட்டு, அது கூட என்ன பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வசக்கிட்டேன். ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கேன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட கொஞ்சோண்டு மல்லிக்கீரை, புதினா இலை கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். நல்லா கிண்டிக்கணும், நல்லா மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். புதினா அது கூட இறைச்சி போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்க்கும்போதே அழகாக தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை. அது கூட வத்தல் பொடி, அப்புறம் என்னென்ன பொடியெல்லாம் போடணுமோ உங்களுக்கு என்னென்ன பொடி போடணுமோ அவ்வளோ போட்டுடுங்க. நல்லா கிண்டுங்க. அரிசியும் உள்ளே போட்டுட்டு சூப்பராகவே கிண்டி வச்சிட்டேன். எப்படி இருக்குதுங்களா? இந்த மாதிரி சூப்பராகவே ரெடி பண்ணிடணும். தண்ணி தேவைக்கு ஊற்றுங்க. இதை இனி என்ன பண்ணணும்னா எல்லாமே ஓகே. இனி இதை மூடி வைக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஜம்முனி கொதிக்க தொடங்கோ. 5 நிமிஷம் கழித்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. என்ன பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் பிரியாணிக்கு வேக்காடு கொஞ்சம் குறவாக தான் இருக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. தயிர் உள்ளி சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பார்க்காங்க. இதுக்கு ஏகப்பட்ட செலவாகி போச்சு. பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடையில் போய் ஒரு 150 ரூபா சிக்கன் பிரியாணி வாங்கி சூப்பராகவே சாப்பிட்றலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் இப்படி சாப்பிட்டீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்லாம். கடையிலனா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும்.